பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். ஆமென். உண்மையுள்ள மனுஷன், தேவன் இந்த பூமியிலே உண்மையுள்ள மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. அதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்கிற மனுஷன் எல்லா சூழ்நிலையிலையும் உண்மையோடு அவருக்கு கிடைச்ச அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தவறுமே செய்யலை. ஆனால் எத்தனை குழியில் தள்ளப்பட்ட போது கூட உண்மையாக இருந்தார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூட உண்மையாக இருந்தார். ஒரு வீட்டில் போயிட்டு எஜமானுக்கு வேலை செய்யும் போது கூட அந்த இடத்துலையும் அவர் உண்மை உத்தமத்தோடு கூட இருந்தார். அதனால தாங்க சொல்கிறேன், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இப்ப பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அன்புல விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோமே, நம்முடைய செயல் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிறதா? நீங்க இருக்கிற ஸ்தானத்தில் உண்மையா இருந்தா போதும். பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆராதிக்கிற தேவனவர் கட்டளையிட்டு நீங்கள் பழகி பெருக பண்ணும்படி தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆம் தேவஜனமே, யோசேப்பு பாருங்க, குழியில தள்ளுனாங்க, எழுந்த போது அங்கிருந்து வேற இடத்துக்கு தள்ளப்படுகிறார். எந்த தப்புமே செய்யலைங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க உங்க குடும்பத்தில் இன்னைக்கு பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள 2 பேருக்குமே உண்மை தன்மை இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது? யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேருடைய வாழ்க்கை கண்ணீரின் மத்தியில் இருக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, தாய் தகப்பனுக்குள்ள உண்மை இல்லை. தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லிட்டு ஆராதனை முடிந்த உடனேயே நம்முடைய இருதயம் எது சந்தோஷப்படுகிறதோ அதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உண்மையோடு கூட அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் தான் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. தேவ பிள்ளைகளே, உண்மையா வாழ கத்துக்குங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம், அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். எப்படி யோசேப்புக்கு வைத்த தரிசனத்தை பரிபூர்ணமாய் கர்த்தர் நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் உண்மையும் உத்தமத்தோடு கூட இருந்தா. அதனாலதான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். எவ பிள்ளைகளே, சபையில் நீங்க ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை கம்பெனியில் நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை நீங்க உங்க வீட்டில் கூட இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா இருங்க போதும். உண்மை உள்ளவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. உண்மையா இருந்தா வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் குறையே கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்? அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் இருக்கிற இடத்துல உண்மையா இருப்பேன், தெய்வ பயத்தோடு கூட வாழ்வேன், என்னுடைய செயல் உண்மையும் உத்தமமா இருக்கும். கர்த்தர் அதை பார்க்கிற போது நான் அவருக்கு முன்பாக எப்போது கம்பீர சத்தத்தோடு இதோ நான் இருக்கிறேன் தகப்பனே என்று சொல்லி அவருக்கு முன்பாக என்னுடைய கை உயர்த்தப்படுமே தவிர, அவர் வருகிற பொழுது ஒரு தாளந்தை பெற்றவனை போல சாக்கு சொல்லுகிற வாழ்க்கை கிடையாது. ஆமென். நீங்க சாக்கு சொல்லாதீங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருங்கம்மா, உண்மையா இருங்க. அது ஒன்று போதும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆசீர்வாதத்தை உங்க குடும்பம், உங்க தலைமுறை, உங்க சொந்த பந்தம், உங்க ஊழியத்தில் இருக்கிற உங்க நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். இந்த நாளில் தெளிவா ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தானே? அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாக இருங்க. கம்பெனியில் போனால் ஒரே ஒரு பென்சில் கூட அந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. சபைக்கு போனால் ஸ்தோத்திரம் சொல்கிறதுல உண்மை இருக்கணும், ஜெபிக்கிறதுல உண்மை இருக்கணும். கூட பழகிறவங்க கிட்ட அந்த உண்மைத்தன்மையை கொண்டு வாங்க.
அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து சேர்த்து 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 என்ன பண்ணுவாரு, என் பிள்ளை என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுந்தவனாய் மாறிவிட்டான் என்று சொல்லி பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க கூடாரம் எப்போதும் நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தோடு கூட காண்பீர்கள். ஏழைகளுக்கு உதவுகிறதான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி யோசேப்பு பஞ்சகாலத்திலே தப்புவிக்கும்படி தேவன் தரிசனத்தை பரிபூரணமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரோ, அதே போல பஞ்சகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்கு உங்களை உயர்த்தும்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அதுவும் சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது, பரிபூரண ஆசீர்வாதம். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் உண்மையா இருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருங்க, எல்லாவற்றிலும் உண்மையா இருங்க. கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமை பெறும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வேதம் இது சத்தியமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நீங்க வாழ கத்து பாருங்களேன். ஒரு நிமிஷமா இந்த வார்த்தை, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களப்பா பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவேன்னு, நான் இனிமே உண்மையா வாழ போறேன் சாமி, இந்த வார்த்தையை நான் நம்ப போறேன்ப்பா, இந்த வார்த்தை தான் எனக்கு வாக்கியம் மாற்ற போகுதுன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி உண்மையா நீங்க நடந்து பாருங்க. அடுத்த மாசத்திலே சாட்சி சொல்லுகிற அளவுக்கு உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அது மனுஷனால உண்டானதல்ல, பரலோகத்தின் பரமபிதா இறங்கி உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. ஆமென். God bless you. இந்த வார்த்தையை கடைபிடிங்க. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் எப்போது உங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை புடமிட்டு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வீர்கள். God bless you.